வந்துச்சு. அம்மா அம்மா எனக்கு அர்ஜென்டா சூசு வருதும்மா, நான் சூசு போகணும். மகனே ராஜு, அம்மாவை சொல்ல பண்ணாத, பேசாம படுத்து தூங்கு. அம்மா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருதும்மா, நான் இப்பவுமே சூசு போயாகணும். ராஜு, ஏதாவது ஒரு மரத்து மேல உட்காந்து சூசு போயிட்டு வா, என்ன தொந்தரவு பண்ணாத. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நீங்களும் என் கூட வாங்கம்மா. உனக்கு தினமும் இதே வேலையா போச்சு ராஜு, வா என் கூட அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன். நாளைக்கு என் அம்மாவை பார்க்க போறேன். சரி அன்பே, நான் வரும்போது உனக்கு நிறைய பழங்களை வாங்கிட்டு வரேன். ராஜு சீக்கிரம் அந்த பக்கமா திரும்பி நின்னு சூசு இரு. சோட்டு, என்ன இது திடீர்னு நம்ம கூட்டுல தண்ணி பாயுது, மழை எதுவும் பெய்யலையே. ஐயோ அங்க பாரு, ஒரு சின்ன காக்கா நம்ம கூட்டு மேல சூச்சு பெஞ்சு விடுது. ஹே காக்கா, இங்க இருந்து ஓடிடு. இத பார்த்ததுமே ராணிக்காகமும் ராஜுக்காகமும் ரொம்ப சத்தமா சிரிச்சாங்க. மகனே ராஜு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ சோட்டு கிளிய குளிப்பாட்டிட்டியே. சோட்டு, நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான் என் பையன் இன்னைக்கு ஒன்னு குளிப்பாட்டி இருக்கா. இத கேட்டதுமே சோட்டு கிளிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது தான் கூட்டுல இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து ராணி காகத்தின் மேல வீசுச்சு. வேகமா பறந்து போன ஆப்பிள் ராணி காகத்தோட வால்ல பட்டு கீழே விழுந்துச்சு. இதுல ராணி காகத்தோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.